கொஞ்ச நேரத்துல காணோன்னு இந்த நேரத்துல போய் யாருக்கிட்ட விசாரிக்கிறதுன்னு தெரியாம எப்படி தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? கிளம்பிட்டா இப்ப வந்துருவேன். இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க வீட்ல இருக்கணும். இல்லனா உங்க நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லிடுவேன். அதான் நான் வரேன்னு சொல்றேன்ல, போனவை. நீ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்க அம்மா கிடைச்சதால இப்பதான் சந்தோஷமா இருக்க. உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் இப்பதான் பாக்குறேன். அந்த சந்தோஷம் எப்பவும் முகத்துல இருக்கணும். தேவையில்லாம நீ ஏன் கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்க? விடு. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? நீங்க என்ன சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? எது தேவையில்லாத விஷயம்? எதை விட சொல்றீங்க? அம்மா தாயே, நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு போட்டுக்கிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற? நாளைக்கு வேலை இருக்குல்ல, போய் தூங்கு. நானும் தூங்குறேன். சிவா, ஐலி நில்லு. என்ன ரித்திகா? எங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? ஸ்கூலுக்கு தான். என்ன இன்னைக்கும் நிறைய வேலை இருக்கா? அதனாலதான் சீக்கிரம் கிளம்பிட்டியா? ஐயோ, எப்படி ரித்திகா கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? ஏய், சும்மா நடிக்காத. எனக்கு என்னமோ நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா டவுட்டா இருக்கு. டவுட்டா இருக்கா? என்ன டவுட்? நீ எங்க யாருக்கும் தெரியாம ஏதோ திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கியோன்னு தோணுது. எதை வச்சு இப்படி எல்லாம் சொல்ற? நீ நடந்துக்கிறத வச்சுதான் நான் சொல்றேன். அன்னைக்கு பார்க்ல ரவுடிங்க எங்களை கொல்ல வந்தப்போ சிவாவை விட்டுட்டு நீ எங்கேயோ போயிட்ட. நேத்தும் இதே மாதிரி சீக்கிரமே ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்ட. ஆனா நைட்டு 11 மணிக்கு மேல வீட்டுக்கு வர. இன்னைக்கும் அதே மாதிரி சீக்கிரமா கிளம்பிட்ட. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ டீச்சர் தானே? இப்ப நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஒரே நிமிஷம். இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாங்களா? எதனால இவங்களுக்கு இப்படி ஆச்சு? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்பல இருந்து தான் அம்மா இப்படி இருக்காங்க. இவங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன ஆக்சிடென்ட்ல மனசளவுல பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பர்மனன்ட் கிடையாது, குணமாக கூடியதுதான். ஆனா நீங்க சொன்ன சிம்டம்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் இவங்க ரெக்கவரி ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க கண்டினியூவா இவங்க பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. அது இவங்க ரெக்கவரி ஆறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே டாக்டர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி அப்பப்போ ஞாபகம் வந்து போறதும் கொஞ்சம் டேஞ்சரான ஸ்டேஜ் தான். அதனால நீங்க சொல்ற விஷயம் இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம பாத்துக்கணும். ஓகே டாக்டர். மத்தபடி she will be fine. டாக்டர், அம்மாவை பார்த்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லிட வேண்டாம். டோன்ட் வரி, சிவா ஆல்ரெடி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப நான் போயிட்டு வரேன். டேக் கேர். ஓகே டாக்டர். தேங்க்யூ. டேய், என்ன 2 பேரும் திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? வாங்க உட்காருங்க. இல்லக்கா, இதுக்கெல்லாம் டைம் இல்ல, வாங்க போலாம். எங்க? வெளியே போறோம்க்கா, இங்க கூட கொஞ்சம் வாங்க.
எதுக்குடா? அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல நீங்க கூட வாங்க. டேய், என்ன விளையாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, எதுவுமே தெளிவா சொல்லாம அப்படியே வெளியில வான்னு சொன்னா நான் எப்படிடா வர முடியும்? ஐலி, வேற வழியே இல்ல, சொல்லிதான் ஆகணும் போல. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தோம். அதான் சொல்லாம சஸ்பென்ஸா கூட்டிட்டு போலான்னு பார்த்தோம். ஆனா நீங்க தான் விடுற மாதிரியே தெரியலையே. என்ன ஐலி, சொல்லு. ஆஹா, ஆமா அண்ணே, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் கூப்பிடுறோம். வாங்க போலாம். அது இல்ல, இப்ப என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் எல்லாம்? அக்கா, சர்ப்ரைஸ்னா அவ்வளவுதான்க்கா சொல்ல முடியும். டேய், அதுக்கு இல்லடா, எனக்கு இங்க நிறைய ஒர்க் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் வேற இருக்கு. இப்ப நான் வரது ரொம்ப கஷ்டம்டா. அக்கா, என்னக்கா நீங்க எனக்காக வாங்கக்கா, ப்ளீஸ்க்கா. என்ன சிவா, அக்கா, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா. இப்பதானே வந்திருக்கோம், அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன அவசரமா? டேய், நீ கூப்பிட்டேன்னு சொல்லி இருந்த கிளையண்ட் மீட்டிங்க கூட நான் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன், தெரியும்ல? அதான் கேன்சல் பண்ணியாச்சுல, அப்புறம் என்னக்கா, பொறுமையாவே போலாமே. ஆமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன திடீர்னு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம்? ஏங்கா, நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க கூடாதா? அதுக்கு காரணம்லாம் வேணுமா என்ன? நீ பேசுற டோனே சரியில்லை, ஏதோ ஒன்னு இடிக்குது. சரி, ஆகட்டும், நான் வெயிட் பண்றேன். சிவா, எங்க அவரு? அண்ணி எங்க சிவா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அண்ணி அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இவர் வேற எங்க இருக்காருன்னு தெரியலையே. நியாயமா பார்த்தா அவர்தான் முதல்ல வந்திருக்கணும். சரி, இப்போ அண்ணி முன்னாடி அவருக்கு ஃபோன் பேசவும் முடியாது. இருங்க, நான் மெசேஜ் பண்றேன். என்ன சிவா, அவ இப்படி சொல்லிட்டு போறா? இங்க பாருங்க, தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. உங்களுக்காக அக்கா கிட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தா இப்படிதான் பொறுப்பே இல்லாம லேட்டா வருவீங்களா? தோ அக்கா போயிட்டாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்ம். இதுக்கு மேல எங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏ சிவா, என்ன இப்படி சொல்ற? பின்ன எங்களை வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு தான் எந்த ஒரு பிளானையும் சரியா எக்ஸிக்யூட் பண்ண தெரியல. நாங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாலும் அதுக்கும் சரியா கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்க வேற என்னதான் பண்றது? என்னென்ன, நீங்க தானே முதல்ல வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நாங்க அண்ணிய கூட்டிட்டு வந்து வெயிட் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்களே. நீங்க முன்னாடியே இங்க இருந்திருந்தாலும் எப்படியாச்சும் அண்ணிய சமாளிச்சு பேச வச்சிருக்கலாம். இல்லம்மா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அத முடிச்சிட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்படியா? அப்ப போங்க, நீங்க போய் ஒர்க்கையே பாருங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் தானே ஒர்க் இருக்குல்ல.